ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 1965ல் ரிலீஸ் ஆன தி நேக்கட் ப்ரே. இது வந்து அமெரிக்கன் அட்வென்ச்சர் ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்கு. இவன் என்னடா இந்த காலத்தில் இப்படி ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதையை வந்து சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இந்த படத்தில் வந்து அத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் உலக புகழ்பெற்ற அப்போகலிப்டோ படமாகட்டும், தி ரிவலன் படமாகட்டும், இந்த படத்தில் இருக்கிற நிறைய சீன்கள் அந்த இப்போ இருக்கிற அந்த அப்போகலிப்டோ ரிவலன் படத்தில் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை எடுத்த டைரக்டர் வந்து கார்னல் வைல்டு. இந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தில் வந்து ஆக்டும் பண்ணியிருக்காரு. அற்புதமாக இந்த படத்தை வந்து இயக்கி நடிச்சிருந்தாருன்னு சொல்லணும். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் வந்து நடக்குது. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு யூரோப்பியன் முதலாளி வந்து அங்கே வந்து ஒரு கூடாரமிட்டு தங்கியிருக்கிறான். அந்த முதலாளிக்கு ஒரு ஆயிரக்கணக்கான லோக்கல் ட்ரைபிள்ஸ் வந்து அடியாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, யானை தந்தங்களை வந்து யானையை கொன்று அந்த தந்தங்களை வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து விற்கிறது தான் வேலை. இதில் வந்து நம்ம ஹீரோவோட வேலை என்னென்னா, அவர் தான் வந்து ஒரு கைடாக இருக்கிறாரு. இவங்க கிட்ட கன்ஸு எல்லாமே இருக்குது. அந்த ஒரு டைமில் வந்து ஒரு யானை வேட்டைக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வேட்டைக்கு கிளம்பும்போது இன்னொரு லோக்கல் ட்ரைபிளோட லீடர் வந்து நடுவில் வந்து வழிமறிக்கிறான். இது வந்து எங்கள் இடம், நீங்கள் வந்து வேட்டையாடணும்னா எங்களோட அனுமதி வேணும். நீங்கள் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு பணமோ அந்த காசோ நாங்கள் கேட்குறத வந்து நீங்கள் கொடுத்தா தான் நான் வந்து உங்களை வேட்டையாட அனுமதிப்போம் அப்படின்னு வந்து சொல்லி தடுக்கிறான். அந்த கைடு வந்து என்ன சொல்கிறாரு, இந்த லோக்கல் ட்ரைபிள்ஸ் வந்து பகச்சியே வேண்டாம், நம்ம வந்து இவங்க கேட்குறத வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த முதலாளி கிட்ட சொல்கிறாரு. அந்த முதலாளி வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நம்மளோட வியாபாரம் வந்து ஒன்றுமே நடக்காது அப்படின்ட்டு வந்து அவனை வந்து ரொம்ப அவமரியாதைப்படுத்தி அந்த லீடரை வந்து ரொம்ப வந்து மனசோட அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கேவலமாக பேசி அந்த இடத்த வந்து கிளம்புறாங்க. அவன் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு இவங்களை வந்து கவனிச்சுக்கிற அப்படின்ட்டு அவன் மனசில் ஒரு வெஞ்சன்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வந்து யானையை வந்து வேட்டையாடுறாங்க, தந்தங்களை வந்து பிடுங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லோக்கல் ட்ரைபிள் வந்து லீடர் வந்து அவங்களோட படையை திரட்டி இவங்க குரூப்பையே வந்து அசுரத்தனமாக வந்து வேட்டையாடுறாங்க. அதில் வந்து ஈட்டியாலையும் வில்லாலையும் அம்பாலையும் வந்து எல்லா கையில் கிடச்சவனா கொள்றாங்க. இதில் வந்து அந்த யூரோப்பியன் முதலாளி, அந்த கைடு எல்லாமே வந்து சிறைபிடிக்கப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லோக்கல் வில்லேஜுக்கு வந்து அழைத்து செல்லப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த யூரோப்பியன் முதலாளி வந்து கொடூரமான முறையில் அந்த கிராமத்தில் வந்து அவங்களோட எப்படி வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பழி வாங்குவாங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து அந்த முதலாளிக்கு நடக்குது. நம்ம கைடு வந்து ஹீரோவோட கைடை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் பழி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து எல்லா துணியும் வந்து அவுத்து விட்டு ஓட சொல்கிறாங்க. ஓடினா அங்கே வந்து ஒரு அம்பு விடுறாங்க. அந்த அம்பில் போய் நீ வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து தாண்டி ஓடிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒவ்வொருத்தனா வந்து அவரை வந்து பின்தொடர்ந்து அதாவது கொல்ல துரத்துறாங்க. கடைசியாக வந்து அவர் எப்படி வந்து அந்த அப்போகலிப்டோ படத்தில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த சிங்கம், அந்த புலி, அப்புறமேட்டு அந்த பாம்பு, அப்புறம் ஆறு எல்லாத்தையுமே கடந்து அந்த ஒரு அத்துவான காட்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தனா வந்து கிட்ட நெருங்கும்போது இவர் வந்து தன்னோட திறமையால் வந்து பல பேர்த்த வந்து கொன்று இவர் வந்து முன்னேறிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பயங்கரமான ஒரு பசி வந்து எடுத்துருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை ஓட்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பை வந்து உரிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவார். இந்த மாதிரி வந்து ஒரு சர்வைவலுக்கு வந்து என்னென்ன பண்ணுமோ எல்லாமே வந்து பண்ணிட்டு அவருக்கு ஒரு தேவையான விஷயங்களை வந்து போகும்போதே எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்க எல்லாமே வந்து நெருங்கினப்போ இவங்களை வந்து எப்படி வந்து பழி வாங்குறாருன்னா, அந்த காட்டையே வந்து கொளுத்தி இவரோட பக்கம் வந்து வரவிடாத மாதிரி தடுத்து அந்த குரூப்பையே வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துக்கு வந்து தூரத்துலேருந்து ஒரு கிராமம் பார்ப்பாரு. அங்கே வந்து என்ன நடக்கும்னா, அங்கே வந்து ஒரு அடிமையாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு 2 ஆளுங்க வந்து துப்பாக்கி முனையில் அந்த ஒரு கிராமத்தையே வந்து அடிமைகளாக வந்து கட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் அந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கிற உணவுகளை வந்து எடுத்து இவர் வந்து முன்னேற பார்ப்பார். அங்கே இருக்கிறவங்களையும் வந்து இவர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவர் அங்கே இருக்கிறவங்களையும் கொண்டு இவர் வந்து எஸ்கேப் ஆகி வந்து நகர்ந்து கடைசியாக வந்து ஒரு அருவியில் வந்து நிற்பார். அதுக்கப்புறம் வந்து தாண்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அருவியிலேருந்து கீழே குதித்து எஸ்கேப் ஆகி திருப்பியும் வந்து அவரோட டென்ட் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே வந்து கிட்ட நெருங்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து கிட்ட நெருங்கும் போது அந்த குரூப்பை வந்து எப்படி இவர் வந்து அதாவது திசை திருப்பி இவர் போய் அங்கே கடைசியாக வந்து இவர் எப்படி வந்து உயிர் சர்வைவ் ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே துரத்திக்கிட்டு வரவங்க வந்து நிறைய பேர் வந்து தண்ணி தாகத்தில் சாவுவாங்க. நிறைய பேர் வந்து ஒருத்தன் வந்து பாம்பு கடிச்சு சாப்பிட்றான்.
இந்த மாதிரி அப்போக்லிப்டோ படத்தில் வர எல்லா சீனுமே இந்த படத்துலேருந்து அப்போக்லிப்டோ படத்தில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து அந்த ரெவனன்ட் படத்தில் வர மாதிரி ஒரு கொள்ளை கூட்டம் வந்து ஒரு ட்ரைபல் குரூப் வந்து அது ஹீரோவை துரத்துற மாதிரி இவங்களும் வந்து அந்த ஹீரோவை வந்து துரத்திக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி ஒரு சீனுமே வந்து இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. இது வந்து ஒரு அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக நேச்சராக ஒரு அனிமலை கொல்றதே வந்து டைரெக்டாக வந்து அப்படியே வந்து அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜே வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து படமாக கிடையாது, ஒரிஜினல் ஹண்டிங் ஃபுட்டேஜை வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமாக இந்த படத்தை வந்து எடுத்திருப்பார் அவர். கடைசியாக வந்து அப்பாடா அப்படின்ட்டு வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கும்போது ஒருத்தன் வந்து கிட்ட வந்துடுவான். அந்த குரூப்லேருந்து அந்த போர்ட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவனை வந்து சுட்டு கொண்டுருவாங்க. இவர் வந்து போய் அங்கே ஜாயின்ட் ஆயிடுவார். இதுதான் இந்த படத்தோட முடிவு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு படம். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அதாவது ஒரு உண்மையான ஒரு அட்வென்ச்சர், அதாவது ரொம்ப வந்து ஒரு யதார்த்தமான ஒரு அட்வென்ச்சரை வந்து நீங்கள் பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.